ஸோ வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். இன்னொரு மங்களகரமான ஒரு வெள்ளிக்கிழமையில பார்த்தா கிறுக்குன்னு எதையோ போட்டு சொனப்பு தூக்கிட்டு இருக்கா. என்னடி நான்வெஜ்ஜா? நானும் இப்ப பண்ணலாமா? விளக்கல அப்புறம் எதுக்கு கத்திய சொனப்பிட்டுற? நீ பண்ணலாம், அப்ப பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், இன்னைக்கு பண்ணலான்னு பாத்துட்டு இது நிக்கவே மாட்டேங்குது மழை. சரி நம்ம பண்ணாலும் மழை நிக்கும்னு இருக்கு போல, நம்ம பண்ணுவோம். அப்படி என்ன பண்ண போற? எல்லாம் மழை வர்றதுக்கு தான் புதுசா ஏதாவது பண்ணுவாங்க. நீ மழை நிக்கிறதுக்கு என்ன பண்ண போற? என்ன பண்றது, வாழைக்காய் பஜ்ஜி தான். பாதி வெட்டுனேன், ஆனா இப்படி அதாவது செஞ்சு என்ன எதுவும் அவளுக்கு செய்ய வர மாட்டேங்குது. இப்ப மழை பெய்யறது ஒரு ரீசனா இப்ப மழை பெய்யறது ஒரு ரீசனா வச்சுட்டு ஆல்ரெடி 1/2 கிலோ 7 ரூபா விக்குது வாழைக்காய். ஆமாங்க, யோயோ நான் பாட்டுக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாப்பிடணும். ஏன்னா ரீல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கிரேவிங்ஸா இருக்கு. வாழைக்காய் திங்கிற ரீல்ஸ் மட்டுமே பாத்துக்கிட்டு இருந்தா அப்படித்தான். எனக்கு கூட தான் பொம்பளை ரீல்ஸா வருது. நான் கிரேவிங்ஸ்லயா இருக்கேன். நறுக்கி எரிஞ்சு புடி வேண்டி இதுக்கு நீங்க என்னோட ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து கண்டபடியா தாக்கலாம். ஒரு ஆளு ஒரு ஃபேன்ஸ். நான் ஸ்டாப் ஃபுட்டிக்கு நான் சொல்றேன். இவன் வந்து நான் குட்டிக்கு சொன்னேன். சரி ஃபன் சரி பாப்போம். பிராங்க் முடிஞ்சிருச்சு, சிரிங்க. பாக்குற நீங்களும் ஃபன்னா எடுத்துப்பீங்களான்னு தெரியாது. இவளே எடுத்துக்க மாட்டா, வச்ச உடனே வெளுவெளுன்னு விழுக்க போறா. ஸோ மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி 1/2 கிலோ 7 ரூபா வித்தாலும் நாங்கள் வாழைக்காய் பஜ்ஜியை செஞ்சே தீருவோன்னு இருக்கோம். பொதுவாக எல்லாரும் கிரேவிங்ஸ்க்காக 4:30 மணிக்கு சாப்பிட்டா ஸ்நாக்ஸ் இருக்கும். நாங்க 7:30 மணிக்கு சாப்பிட்றதுனால இது வந்து லேட் நைட் ஸ்நாக்ஸ், டின்னர்னு கூட இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஏன்னா இப்பதாங்க அவன் வந்தான். வரும்போது சரி எப்போ வரையோ அப்போ வாங்கிட்டு வானா. இப்பதான் 7 மணிக்கு தான் வந்தான். சரி ஓகே, சரி நான் இப்படி எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்து அந்த விளக்கு மாதிரி தெரியுது. உன்னோட அது அழகா இருக்கனால அது மேல கான்சென்ட்ரேஷன் தெரியுது. மூடிட்டு இருக்க மாட்டேடா. ரெசிபிலாம் வேண்டாம், சும்மா நீங்க. எங்க அம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா? எங்க அம்மா ஒரு தடவை இப்படிதான் வாழைக்காய் பஜ்ஜி செய்ய சொன்னதுக்கு என்னமோ அதுவே வந்து அந்த மாவை கண்டுபிடிச்ச மாதிரி எங்க அம்மா வேகமா சொல்லிட்டு இருந்தாங்க. கடல மாவு கொஞ்சம், மைதா மாவு கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம். ஓரத்துல பார்த்தா பஜ்ஜி மசாலா இருந்துச்சு. அதே வேலையதான் விறக்க போறா. அதே ஊர்ல வாங்கின பஜ்ஜி மசாலாவா? இல்ல, பஜ்ஜி மசாலா வாங்கல. எப்படிங்க, நான் எப்பயோ நான் ஊர்ல இருந்து இங்க வந்துட்டேன். அப்ப வரையும் வச்சிருந்த வண்டு பஜ்ஜி மசாலா இருக்கா இல்லையா? நோ வள ப்ளீஸ். திரும்ப வளன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா துப்பிடுவாங்க. நான் சொல்லிட்டேன். ஒழுங்க வச்சிருக்கியா இல்லையா? வச்சுக்கலங்க. நானா கடலை மாவு, பச்சரிசி இதுலயும் இன்னோவேஷனை வந்து புகுத்த போறேன். எஸ், இயற்கையாக வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். எப்போ உன் கிரியேட்டிவிட்டி அதுக்குள்ள பூந்துச்சோ வாழைக்காய் பஜ்ஜி அதுவா இருக்காது. ஓகே பாப்போம். அப்படி என்னதான் பெசைய போறேங்கிறத நானும் பாக்குறேன். இது ரெசிபிலாம் கிடையாது, வாழைக்காய் பஜ்ஜி அப்படி கிடையாது. இப்போ ஆக்சுவலா மழை இங்க துபாயில வந்து இவ்வளவு நாளா குண்டு மட்டும் தான் போட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அதை எதிர்த்து தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ஆண்டவன் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, உங்களுக்கு இனிமே குண்டு கிடையாதுடா, உங்களால் நிறுத்தவே முடியாத மாதிரி ஒரு ஐட்டத்தை அனுப்புறேன்னு சொல்லி மழை அனுப்பிட்டாரு. கடந்த ஒரு வார காலமா வெளுக்குது வெளுன்னு வெளுக்குது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விடிய காத்தால இவங்களோட இதுக்கெல்லாம் இவங்களோட ஃபீல்டுக்கெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பதத்த நிலைமையிலே இருக்கும். அதே மாதிரிதான் இவன் வந்து நைட்டு தூங்கிட்டு ஒரு 12 மணிக்கா பாப்பா மழை பெய்யுது அப்படின்னா நான் நினைச்சேன் 4 மணி இருக்கும். அப்படி பார்த்தா 12:30ல இருந்து 5 மணி வரை முழிச்சுதான் வந்திருக்கான். நானு ஒரு சத்தம் வருது டும். இதுக்கு இடையில நான் 4 மணிக்கு ஒரு இன்டர்செப்ட் வேற பண்ணாங்க. அது வேற டிமார். இது இடி இடிக்குதா இல்ல அது வெடிக்குதான்னு தெரியல. அலாரம் வேற வருது. இவனும் முழிச்சிட்டு இருக்கான். பாப்பா மழை பெய்யுது, சத்தம் கேக்குது தெரியுமா, அவங்களும் தண்ணியா இருக்கும் தெரியுமா. அப்புறம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வர டைம் நீ வேற அங்க இந்த வாட்டி செம்மடி. ஷார்ஜாவுக்கும் செம்மடி, ராசல் கைமா செம்மடி, ஃபுஜேரா கார்த்தி போட்டு தள்ளிட்டே இருக்கிறாரு. பாவம் அவர் பில்டிங் எல்லாம் உடஞ்சு விழுந்துச்சு. இங்க வரைக்கும் வரணும். நல்ல வேலை இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாருங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ரொம்ப கஷ்டம். ஒரு வாரமா பேஞ்சு தள்ளிருச்சு. இப்ப நான் வெளியே போய் காட்டுறேன் எங்க ஏரியா எப்படி. ஆனா இங்க இருக்கிறவங்க போன 2024 மழையை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து டக்குன்னு வச்சுருக்காங்க. நிறைய டேங்கர்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப வந்து ரோடு வந்து ரொம்ப பிளாக்காக இருந்த மாதிரியே தெரியல. பட் ஆனால் பிளாக்காக இருந்துச்சு. ஆனாலும் அந்த 2024 மாதிரி கம்பேர் பண்ணுற அளவுக்கு பிளாக்காக இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு மழையும் பெய்யல. ஏன்னா அப்போ வந்து
21 சென்டிமீட்டர் கிட்ட பெஞ்சிச்சு. பட் இந்த டைம் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி 8 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் இந்த மாதிரி கம்மியாக தான் பெஞ்சிருக்கு. இப்போ கூட வெளியே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. சரி இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோம்னா நாளையிலேருந்து கிடையாது இந்த வாய்ப்பு. ஏன்னா சனிக்கிழமையிலேருந்து பொலன்னு பொழக்க போகுது சம்மரு துபாயில். ஆமாங்க, மழை பெஞ்சாலும் அந்த ஒரு ஜில்லு காத்து அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா மழை பெய்யுறது ஒரு கஷ்டம். இதுக்கு இடையில ஒரு கேள்வி வேற கேட்டா, அதுதான் மழை பெய்யுது, அது எப்படி ட்ரோன் பறந்து வரும், மிசைல்லாம் எப்படி வரும், வெடிமருந்து தான் நனைஞ்சிருமே, நம்ம பட்டாசு நனைஞ்சாவே வெடிக்காது, இவங்க பெரிய லெவலில் வச்சிருப்பாங்களா அது எப்படி வெடிக்கணும். இவன் கேட்டு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது, எந்த வாயை வச்சு கேட்டான்னு தெரியல, கிருன்னு அலாரம் வந்துருச்சு. நான் அடிச்ச மணி அவனுக்கு கெட்டுச்சு இல்லையா, ஈரானுக்கு கெட்டு. ஆமா, ஈரான் ரெயின் பரவாயில்லையா, நல்லா இருக்குதா. இங்க அவனை அனுப்ப போறாங்க தெரிஞ்சு வச்சு எனக்கு. இதுக்கு இடையில இந்தியால வந்து ஏதோ மோடிஜி சொல்லியிருக்காரு லாக்டவுன் போட போறேன் அப்படின்னு. ஏதோ ஒரு இதுல வந்துட்டு இருந்துச்சு. இப்ப கூட ஏதோ ஒண்ணுல வந்துச்சு, நான் படிச்சேன் இறக்கி விடுறேன்னு எங்க அம்மா மாதிரி இறக்கி விட்டுட்டு இருக்காத. உண்மைதான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாள் கூட அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி எப்படியாவது வரும்னா இது மாதிரி கேஸும் கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்கு. இப்போ 6 நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ 3 நாள் ஒர்க் பண்ற மாதிரி அந்த மாதிரி அப்படி போனா அந்த பெட்ரோல் யூஸ் ஆகுறது அதெல்லாம் கம்மி அந்த மாதிரி வரும் தான் போட்டு இருந்துச்சு. அது எப்படி வரும் என்ன மாதிரி வரும் தெரியல. அது அப்படி சொல்லியிருக்காங்கன்ற ஒரு நியூஸ்ல வந்தது, எல்லாருமே ரீல்ஸ் எல்லாம் போட்டு இருந்தாங்க. சரி அப்படிலாம் உண்மையதோ அப்படின்னு உங்க அம்மாவே ஆல்ரெடி உங்க அம்மா பதட்டத்துல தான் இருப்பாங்க, மழை பெஞ்சா சரி குண்டு விழுந்தா சரின்னு. இப்ப இவ வேற சேர்த்து பயமுறுத்தி வச்சிரு. கடல் தாண்டி நம்ம மட்டும் பயந்துட்டு இருக்கணுமா? எல்லாரையும் பதட்டத்திலே வச்சிரு, அவங்களும் பயப்படட்டும். என்ன ஒரு அறிவாளித்தனம். ஐயோ ஓகே, பஜ்ஜி பொரியும் போது பார்த்துக்கலாம். மழை வேற ஜோன்னு பெய்யுது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக மழை பெஞ்சின்னு இருக்குது. ஆனால் மேலே மேகமெல்லாம் அப்படியே பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இந்த ஒரு வாரமாகவே வந்து இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. பட் ஆனால் இப்போ இங்கே பார்க்குற இந்த தண்ணி வந்து நான் நாளைக்கு காலையில் காட்டுறேன் பாருங்கள், இருக்காது. இவங்க வந்து ரொம்பவே சீக்கிரமாக வேலை பார்த்து இந்த தண்ணி தேங்குறதெல்லாம் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 பார்க்கிங் இருக்குது. ஸோ அங்கே பார்க்கிங் போட முடியாமல் அவங்க இந்த மாதிரி வெளியெல்லாம் போடுறாங்க, ஃபைன் வாங்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஓகே, மழை செம்மையாக வெளுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நைட்டும், பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் அ ஷார்ட்ஸ் கமர்ஷியல் பிரேக் அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே போட்டுருக்கா அடி பாவிலி சொல்ற வரைக்கும் நான் காட்டவே இல்லை. ஆனாலும் அந்த ஜெம்ஸ் 99.9% தான் கிளியர் பண்ணுமே தவிர 0.1% அப்படியே இருக்கும். தீவு நீங்க இப்படி வந்து தரையில போட்டு உங்க புருஷனுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லா இல்லை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒன்னு நம்பினதுக்கு எங்க இருந்து எனக்கு வாழ்க்கை. சரி அதை விட இது 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 என்ன கலந்த இது இது எல்லாருக்குமே தெரியும். கடலை மாவு, அப்புறமா பச்சரிசி மீன்ஸ் ரைஸ் ஃப்ளார், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கார்ன் ஃப்ளார், அப்புறமா காரத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. அதுதான் சூப்பர். இப்போ அதை வந்து இதில் வரும்னு என் நம்பிக்கை. இதுலலாம் வடையில அட்ஜஸ்ட் பண்ற மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஒழுங்கா சுட்டு தாடி. பஜ்ஜி எல்லாம் ரொம்ப சிம்பிளான டிஷ் மிஸ் செஃப் திவு. வாட் இஸ் திஸ்? ஓ மை காட். ஃபர்ஸ்ட் எப்பவுமே கடவுளுக்கு தோற்றணும், கடவுள் நல்லா வருது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு விட்ட மாதிரி உங்க அப்பா அம்மாவும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க குழந்தைன்னு சொல்லி கடவுளுக்கு விட்டுருக்கணும். என்கிட்ட கொடுத்து இப்படி தொல்லை பண்ணக்கூடாது அத்தை மாமா. நீ பதிவு பண்ணணும்னு நினைச்சேன்டியே. என்ன சூடாயிடுச்சுங்கிறத திவு வந்து ஒரு சிறப்பான ஐடியா மூலமா கண்டுபிடிச்சிருக்கா. நீ விரல விட்டு பார்த்துருக்கலாம் வெந்துச்சா இல்லையான்ட்டு. இல்லத்தரசிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னங்க சொல்றீங்க, இப்படி எடுத்து இப்படி போட்டா கடையில வீடியோல பாக்குற மாதிரி பஜ்ஜி வரலன்னு வெயி செருப்புகள் தேடி போன. இதுதாங்க நான் வீடியோல நம்ம ஒன்று பார்த்துருப்போம், ரெட்டிஷா இருக்கும், நல்ல புஷ்ஷுன்னு வரும். இதே மாதிரி நம்ம வீட்லயும் செஞ்சு பார்த்தோன்னு வைங்களேன், சப்புன்னு ஆயிடும். அதனால நமக்கு செய்யணும்னே வெளியே கடையில போய் வாங்கலாம் அப்படின்னா ஜங்க் ஃபுட்டுங்கிறாங்க. வீட்டுல செஞ்சா ஜங்க் ஃபுட் இல்லையா? அது எப்போவுமே அப்படிதான்டி. இப்போ நான் 2 பேர் கல்யாணம் ஆனவங்க போனாங்கன்னு என் கல்யாணம் ஆகாதவங்க பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணால் இப்படி தான் ஜாலியாக இருப்போம் போலன்னு நினைப்பாங்க. ஆனால் அவன் கல்யாணம் பண்ணக்கப்புறம் தான் தெரியும் இந்த வாழைக்காய் மாதிரி தான் வாழ்க்கை இருக்குங்க. அது எப்படிதானோ ஆம்பளைங்களுக்கு மட்டும் கல்யாணம். நான் இல்லை ஏய் 2 பேருக்கு சேர்த்து தான் சொன்னேன், நீ ஏன் கோத்து விடுற? 2 பேர் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும். இவன் ஃபர்ஸ்ட் என்னங்க சொன்னா, நானும் தான் பொம்பளைங்களெல்லாம் பார்க்குறேன். நீ கேசரி பவுடர் போடலன்னு நினைக்கிறேன். அவங்களாம் கேசரி பவுடர் போடுவாங்க, அதுதான் சிவப்பா இருக்கும். இந்த மாதிரிலாம்
நீங்க நீ அந்த அந்த அது பேர் என்ன ஆப்ரிக்கானோ அது பேர் நடி செஃப் கோட் அதுக்கு அவளுக்கே தெரியல அது ஐயோ நான் கூகுள் பண்ணிட்டு வேணா வரேங்க அது ஒன்று வாங்கி தரேன் அது ஒன்று போட்டுக்கோ செஃப் கோட்டு எடுத்து கையில தேய்ச்சி கை இப்படியே நைட்டில் தேய்ச்சி இருக்கிற நைட்டையும் ஸ்பாயில் பண்ணிட்டுருக்குறான் இப்படிதாங்க ஊதுவேன் அதையும் எச்எஸ் பண்ணிட்டாங்க வித்தவுட் ஹைஜீனிக் ஹவு டு குக் ஒன்லி திவு சேனல் எல்லாரும் வீட்லயும் நடக்கிறது தாங்க இது வந்து நம்ம எதுவும் சொல்லி மாளாது ஸோ பஜ்ஜியை பிளேட்டிங் பண்ணிட்டு வெளியே போய் உட்காந்து சாப்பிட்டுனே இருப்போம் என்னடா கப்பிள்ஸ் நீங்க ஒரு 7 மணிக்கா போய் நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க பாத்தீங்களா எங்களுக்கு சாப்பாடு அப்ப நீங்க டின்னர் எப்படா சாப்பிடுங்க 10 மணி இதுதானா நீங்க குண்டூஸ் கப்பலா இருக்கீங்க நீங்க சொல்லாட்டி இவ எடுத்து கொடுக்குறாயா பொங்கிருச்சு சரிங்க பேசிட்டு இருக்கும்போது ஓகே ஓகே எமர்ஜென்சி எக்ஸிட் ஒரு வழியா சூப்பரா மழை பெஞ்சிட்டு இருக்கு எங்களோட பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு பஜ்ஜி கூட தேங்காய் சட்னி வச்சிருந்தா சூப்பரா அந்த பஜ்ஜி தேங்காய் சட்னியும் ஒரு பெரிய ஸ்டோரியா இருக்கு குளிருதுங்க நல்லா இருக்கு அப்ப என் ஸ்டோரி சொல்லணுமா வேணாமா நீ பேசு அப்படின்னு சொல்லுவே தவிர நம்மள பேச விட மாட்டான் ஆக்சுவலா அந்த பஜ்ஜியும் இந்த தேங்காய் சட்னியும் இந்த மழை காலத்துக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு என் கூட காலேஜ் படிக்கும்போது ரஞ்சித்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் எச்சி ஊறுது சாப்பிட்டே பேசு ரஞ்சித்னு என் ஃப்ரெண்ட் இருந்தான் நாங்கள் வந்து எப்படின்னா காலேஜ் விடும் நான் வந்து பைக் வச்சுருக்கனால அவனை கொண்டு போய் சமயபுரம் தான் பக்கத்தில் அவனுக்கு தெரியும் அவன் பார்ப்பான் நம்ம வீடியோஸ் அவனை கொண்டு போய் ட்ராப் பண்ணுவோம் அந்த ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டு அந்த மூலையில் ஒரு கார்னரில் ஒரு கடை இருக்கும் ஏன்னா அது கோயிலில் சமயபுரம் கோயில் தான் ஸோ அந்த இடத்துல நிறைய பஜ்ஜி கடை இருக்கும் அங்கே ஒரு பஜ்ஜி கடை இருக்கும் இப்படி தான் அவங்க வந்து இதே மாதிரி தான் ஒரு குழம்பு ஒரு தேங்காய் சட்னி இதெல்லாம் வைப்பாங்க டெய்லி லிட்டரலாக ஒரு செமஸ்டர் ஃபுல்லுமே டெய்லியே போய் ஒரு ஆள் நான் 3 சாப்பிட்டா அவன் 3 சாப்பிடுவான் இதில் என்ன பிரச்சனைனா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா சாப்பாடு நைட்டு தரும்போது என்னால் சாப்பிட முடியாது ஏன்னா அந்த பஜ்ஜி நல்லா கழுத்து வரைக்கும் ரொம்பிடும் ஸோ அது மாதிரி இங்கே மழை பெய்யுது ஆமாம் அது என்னதான் இருந்தாலும் ரோட்டு கடை பஜ்ஜியும் அந்த கொடுக்குற அந்த தக்காளி இதுன்னு சொல்லியிருப்பாங்க ஓகே அது வந்து நம்ம வீட்டில் செஞ்சாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் வருமா அப்படின்றது அதை விட மிஞ்சிட்ட நீ சூப்பரா இருக்கு நான் பஜ்ஜி கடை போடலான்னு இருக்கேன் பஜ்ஜியும் டீ கடைமா போடு கரெக்டா இருக்கும் ஏன் என் பேரு சேர்த்து மானம் கடத்துறேன் திவுஸ் டீ ஸ்டால் கீழே வந்து பஜ்ஜி இங்கு கிடைக்கும் இட்லி சூடான வகையான சூடு இட்லி கிடைக்கும் அப்புறமா இல்ல 6 மணில இருந்து அப்படியே டெவலப் பண்ணி ஹோட்டல் ஆக்கிடுவார் வெறும் ரோட்டு கடையில ட்ரல்லு வண்டியில ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா திவுஸ் கிச்சன் இன் துபாய் அப்படின்னு நீ ஊரில் போட்டால் கூட 4 பேர் வாங்கி பாய்டி என் பிரான்ச்சு துபாய்லேயும் ஒரு ஃபர்ஸ்ட் பிரான்ச்சு அதுக்கப்புறமா சென்னையில் ஒரு பிரான்ச்சு அப்புறமா எங்கள் திருநின்றூரில் ஒரு பிரான்ச்சு அப்புறமா திருச்சியில் ஒரு பிரான்ச்சு ஏன்னா நான் எங்கெல்லாம் காலடி வைக்கிறேன் துபாயில் காலடி வச்சேன் என் மாமியார் வீட்டில் காலடி வச்சேன் எதுவுமே வழங்காமதா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா துபாயில் வந்து கொண்டு வந்து வச்சு நல்ல காலுங்க டெய்லி உத வாங்குறேன் வந்து 3 வருஷத்துல இப்ப வரல இப்பதானே வந்திருக்கு அது யாரோ கால் கொஞ்சம் பொறுமையா அடி வாங்குவோம் வேற ஒண்ணும் கிடையாது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மழை காலத்துல எந்த ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டா பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இப்போ இங்க வார் வேற என்ன எப்படி முடியும் எப்படி ஆகும்னு ரியலாவே நிஜமாவே மழை பெஞ்ச இந்த ஒரு வாரம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு என்னதான் ட்ரம்ப் வந்து அங்க இங்கன்னு போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தா கூட கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு அடி வாங்குறது தெரில மழை நின்று நாளையிலேருந்து மழை நின்றுடும் எப்படி என்னங்கிறது அப்போ அதுல இருந்து வெயில் வந்துடும் இந்த மாதிரி கிளைமேட்டு ஜில்லு இதெல்லாம் பண்ண முடியாது நீ பாலைவனத்துல இருக்கேங்கிறத அடிக்கடி மறந்துட்டு இருக்க ஜில்லுன்னு எப்பவும்லாம் இருக்காது அது ஒரு 4 நாள் இருந்துட்டு வரண்டா மாப்பிள்ளன்னு கிளம்பி போயிடும் நேத்துலாம் நைட்டு ஒரு 9 மணிக்கு மேல நடக்க போகும்போது அதெல்லாம் நல்ல ஜில்லுன்னு நல்ல காத்து நல்லா இருந்தது அவ்வளவுதான் அந்த ஒரு வாரம் தான் வின்டரே உனக்கு அதுக்கப்புறமா சம்மர் ஆரம்பிச்சிடும் என்னதான் கனவு காண்டி வீட்டுல ஏசி போட்டாலும் கரண்ட் பில் ஆகுமா இல்லையா ஓகே என்ன பண்றது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்ல தூங்கி எச்சு பார்த்தா நாம முடிச்சிருப்பாமோ தெரியல அதனால பஜ்ஜியோட தூங்குவோம் பஜ்ஜியோட என்னமோ சொல்ல வந்து ஏதோ பேசுறது பேசுறேன் நான் சரி அதனால ஸ்வீட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டேன் ஓகே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் டிடி அட்டசிட்டிஸ் பஜ்ஜி பத்திரம் நீங்க சாப்பிடுறது பார்க்கணுமா அப்படின்னு நான் காட்ட மாட்டேன் ஏன்னா இது குட்டி தான் நிறைய வச்சுக்கோ